குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 4 ஆண்டுகள் திரைப்படத்திலிருந்து வந்தவருக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவையில்லை. ஆராசாவிற்கு எந்த விதமான அடிப்படை உரிமைகள் கிடையாது. இப்ப நாங்க திமுக ஒருத்தர் விசிகாக்கு எதிராக கருத்து சொன்னா அவரை நடவடிக்கை நான் போய் அழுத்தம் கொடுக்க முடியாது. இது மட்டும்தான் மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அருவருப்பா எதுவும் பேசினாரா? இல்ல கொச்சையாகவோ அருவருப்பா எதுவும் பேசல. நாங்க போய் திமுக மல்லு கட்டிட்டா நிக்கிறோம், சண்டை போட்டா இருக்கிறோம். நல்லதோ கெட்டதோ எங்கள் கட்சியின் சார்பில் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். வெளியிலிருந்து ஒருத்தர் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கு.க. பாவலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முடிவடையலையா? தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா? திமுக விசிக அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. கூட்டணிக்குள் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இன்னும் வரல. அதாவது கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, எந்த விதமான விரிசலும் இல்லை என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உறுதிப்பட அறிவித்திருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இதுல என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அது அவருடைய ஒரு அவர்தான் விசிகா சார்பில் முன்வைக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. செயலாளர் தானே, அவர் துணை பொதுச் செயலாளர் தான். அப்ப அவருடைய கருத்து விசிகாவோட கருத்தா பார்க்கலாமா? இன்ன வரைக்கும் திரும்ப அவர்கள் அதை மறுக்கலையே. இப்ப கட்சியில ஏராளமான சீனியர்ஸ் இருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகளே தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான பொறுப்பாளர் இருக்கிறாங்க. தலைவரை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய என்னை போன்ற ஏராளமான மாநில பொறுப்பாளர்கள் கடந்த 35 ஆண்டுகளா தலைவர் பின்னாடி நாங்க அணிவகுத்து வந்துட்டு இருக்கோம். இப்ப தலைவருடைய குரலை தான் எங்களை போன்ற ஆட்கள் ஒழிச்சிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, ஆதவ் அர்ஜுன் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில அவரை முன்னிறுத்திக்கிறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துலதான் அந்த கருத்தை சொன்னாரோ அப்படின்ற ஒரு ஒரு ஐயம்தான் கட்சிக்குள்ள வருதே தவிர, பட் அது அதாவது இது எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை நாங்கள் சமூக அந்த அரசியல் களத்துல நாங்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அதை நாங்க பாக்குறோம். அப்ப விசிகாவுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கா? சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிறது விசிகாவுக்குள்ளே இருக்குதா? இப்ப ஆதவ் அர்ஜுனா வைக்கிற கருத்து மேல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இல்ல, சீனியர் ஜூனியர்ன்ற முரண்பாடுகள் கட்சிக்குள்ள இல்ல. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப கட்சி சிஸ்டமேட்டிக்கா இயங்கிக்கிட்டே இருக்கு. தலைவரோ எங்க கட்சியோட அந்த உயர்மட்ட குழுவோ எடுக்கிற தீர்மானங்களை நாங்க வெளியில அறிவிக்கும் போது அதை கடைநிலை தொண்டர்கள் போய் சேருது. அதற்கான செயல் திட்டம் வகுக்கப்படுகிறது. எல்லாருமே கட்சியில டாப் டு பாட்டம் அனைவருமே ஃபீல்டு ஒர்க்கர் தான். எல்லாருமே களப்பணிதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஆதவ் அர்ஜுனுடைய அவருடைய பேட்டிகள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் தான் தலைவருடைய கேம்பெயினை டிசைன் பண்ற மாதிரி, தலைவருடைய டூர்லாம் அவர் தான் பிக்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போற மாதிரியான ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்படுகிறது. அதுல ஒரு நெருடல் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவர் இப்பதான் ஜஸ்ட் என்ட்ரி தான் அவர் இப்ப. ஆனா கடந்த கால விடுதலை சிறுத்தைகள் எத்தகைய இடர்பாடுகளை, நெருக்கடிகளை, தடைகளை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்ற வரலாறு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு ஆதவ் அர்ஜுன் இல்ல 100 ஆதவ் அர்ஜுன் கூட கட்சிக்குள்ள வரட்டும், நாங்க அரவணைச்சுக்கிறோம், அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனா கட்சியின் குரலா அவர் ஒழிப்பது போன்ற ஒரு தோற்றம் இங்க உருவாக்கப்படுகிறது. இப்ப மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்களை நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த நேரத்தில் அவரை அழைத்து அமர வைத்து எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் தான் விடுதலை சிறுத்தைகளை ஆட்டி படைக்கின்றீர்களா, வழிநடத்துகின்றீர்களா என்கின்ற அந்த கேள்வி வைக்கப்பட வேண்டிய தேவை என்ன? அந்த கேள்வி வைப்பதற்கான சூழல் யார் உருவாக்கியது?
அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. கருத்து வந்து எங்களுடைய கருத்து தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சூழலில், மாநாட்டுக்கான பணி நடைபெறுகின்ற இந்த சூழலில் ஒரு தனியார் தொலைக்காட்சி, அதுவும் கட்சியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த தனியார் தொலைக்காட்சியில 1 to 1 வந்து பேசுனதுல, இந்த சூழல்ல இப்ப அவரை அழைச்சு கொண்டு போய் அது அவரை வச்சு இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா, இதுக்கு இது உருவாக்கியது யாரு? இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதவ அர்ஜுனா இயக்குறாரு, அவரு தான் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்றாரு, அவரு தான் வழிகாட்டுறாரு அப்படின்ற இந்த அவதூறுகள் இருக்குல்ல, ஒரு வதந்தி இருக்குல்ல, இந்த வதந்தி வந்து யாரால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது? இப்ப கட்சியில வந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் கட்சி எப்படி இயங்குது அப்படின்னு. யாரும் தனி ஒரு நபரா, தலைவரை தவிர இங்க யாருமே வந்து பெருசா வந்து ஒரு பெரிய அளவுல வந்து திட்டங்களை வந்து முன்னிறுத்தி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கட்சி வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்குது. அப்ப எல்லாத்தையுமே வந்து ஆதவ் அர்ஜுனுடைய நிறுவனம் தான் டிசைன் பண்ணுது, அவங்க தான் வந்து கேம்பெயின் பிக்ஸ் பண்றாங்க, டூர் பிக்ஸ் பண்றாங்க, எல்லாமே திட்டமிட்டு நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விவாதம் வந்து தேவையில்லாது. இன்னைக்கு அந்த 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 இன்டர்வியூல அவரும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. வெளியில அது போன்ற ஒரு வாதங்கள் வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது. அப்படி கட்டமைக்கப்பட்ட காரணத்தினால்தான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இந்த கேள்வியை இந்த சமயத்துல கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதிலை வந்து எடுத்து அது ஒரு சர்ச்சையாக்குறாங்க. அப்ப இந்த சூழலை வந்து உருவாக்கியது இந்த சமயத்தில் தேவையில்லாதது அப்படிதான் கட்சிக்குள்ள அனைவருமே நாங்க பாக்குறோமே தவிர அது வந்து வேற ஒரு கோணத்துல நாங்க பார்க்கல. அதை இல்ல, அது அவரு ஒரு முறை மட்டும் அவரு பேசல, நீங்க ஒரு பேட்டிய சொல்றீங்க. ஆனா தொடர்ச்சியாக அவர் பேட்டியில எல்லாம் அந்த போன்ற கருத்துக்களை தான் அவர் சொல்றாரு. கடைசியா உள்ள பேட்டியில கூட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய முன்னாடி நான் சொன்ன கருத்துக்கள் எதையிலுமே நான் பின்வாங்க மாட்டேன், உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க வெளியிலேந்து பார்க்கும்போது அது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர், அவரும் அந்த போஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் சமீபத்துல சேர்ந்தாரோ இல்ல நீண்ட நாட்களாக இருந்தாரோ, அவர் அதுல பயணிக்கிறாரு கட்சியில. அப்ப அவருடைய கருத்தாக தானே எடுத்துக்க முடியும். இதுக்கு எங்கேயுமே மறுப்பு கட்சி ரீதியிலேருந்து எங்கேயுமே வரலையே. அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத வன்னியரசு அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் சொல்றாங்களே தவிர திருமா அவர்கள்டேந்து அந்த வார்த்தை வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் அழுத்தம் திருத்தமா சொல்ல விரும்புவது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து எங்களுடைய இலக்கு. இப்ப அவர் வந்து ஏன் திருமாவளவன் துணை முதலமைச்சராக கூடாதா அப்படின்றத ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. அதற்கும் ஒரு படி மேலே போய் எழுச்சி தமிழர் வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கே போதுமான தகுதி இருக்குது, கூடுதல் தகுதி அவருக்கு இருக்குது, அவர் முதலமைச்சராகவே ஆகலாம். நாங்க வந்து அப்படிதான் பாக்குறோம். தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எழுச்சி தமிழர் அப்படின்ற பார்வையில தான் நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அது வந்து அவரை சிறுமைப்படுத்துவது போல நாங்க உணர்றோம். அவர் இன்னும் சொல்ல போனா பிரதமர் பதவிக்கே தகுதி படைத்தவர் தான் எழுச்சி தமிழர். அதுக்கான அறிவு, ஆற்றல், தகுதி, திறமை அனைத்துமே வந்து அவருக்கு இருக்குது. நாங்க அப்படிதான் வந்து நாங்க அவரை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சூழலில், ஒரு மாநாடு நடைபெறுகின்ற இந்த சூழலில் இந்த கருத்தை முன்வைத்து இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்குள்ள பேசக்கூடிய கருத்தை தான் ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. கட்சிக்குள்ள தொண்டர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, தலைவர்கள் மட்டத்திலே ஒரு வாதம் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை, அதை வந்து அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த சூழலில் அவருதான் இதை முன்னிறுத்துற மாதிரி ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை நாங்க சொல்றோம். இந்த சூழல்ல அவர் பேசுனது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தான் நாங்க சொல்றோம். சரி, இது நீங்க பேசுற இதே கருத்தை தானே ஆதவ அர்ஜுனா அவர்களும் பேசுறாரு. அப்ப எங்க வந்து அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க? இல்லப்பா, அவரு வந்து ஒரு கட்சியை வந்து கார்னர் பண்ணி கேட்ட மாதிரியான ஒரு இதா இருக்குங்க. பதில் சொல்லணும்ல, அவருடைய பதில் நாங்க 1999 இருந்து வச்சுட்டு இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் வைத்த கோரிக்கைனா அதை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அனைவருக்குமே வைக்கிறாரு. எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, ஆட்சியில வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னா எல்லாத்தையுமே வைக்கிறாரு. இது எல்லாருக்கும் பொருந்தும், அனைவருக்குமே வைக்கப்பட்ட கோரிக்கை தான் அது. இவர் வந்து இப்ப இவர் நேரடியா வந்து 4 ஆண்டுகள் திரைப்படத்திலிருந்து வந்தவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியான்ற ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் வேணும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு வேணும்,
எழுச்சி தமிழருக்கு வந்து எழுச்சி தமிழர் வந்து ஒரு அதிகாரம் உள்ள இடத்துக்கு வரணுன்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படையதான். ஒரு கட்சியை வந்து கார்னர் பண்ணி அந்த டிமாண்ட் வச்சனாலதான் அது ஒரு சர்ச்சையாக்கப்பட்டது. அது ஏன் அவர் பண்ணாருன்னு காரணம் என்ன? அதாங்க, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா தான் நாங்க வந்து இந்த இடத்துல நாங்க வந்து அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்துல அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில இந்த இந்த ஒரு விவாதத்தை வந்து கிளப்ப வேண்டிய தேவை என்ன? அதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கு ஒரு ஐயப்பாடு. அந்த வந்து அந்த சந்தேகப்படுறீங்களா? அவரே சந்தேகப்படுறீங்களா பாவலன்? அவர் பின்னாடி அவருக்கு பின்புலம் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? திட்டமிட்டு ஏன் செய்யணும்னு கேட்கிறேன் நான். ஏன்னா இது ஒரு விவாதமாக்கி இப்ப அவர்தான் வந்து விசிகாவை இயக்குன்றது போன்ற ஒரு வாதங்களை உருவாக்கி விட்டுட்டு அதன் ஊடாக வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அமர வைத்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு என்ன வந்தது? இதோட பின்புலம் யார் அப்படின்றத எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு. அதுல இருந்துதான் இந்த கருத்துக்களை வந்து நாங்க பரிமாறிக்கொள்கிறோம். மற்றபடி ஆதவர்த்தின் மேல தனிப்பட்ட முறையில எங்களுக்கு எந்த ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவரால் என்ன கட்சிக்கு பங்களிப்பு செலுத்த முடியுமோ அப்படி செலுத்த நாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா தான் இருக்கிறோம். ஆனா சமீப காலமா பார்த்தோம்னா தொடர்ச்சியா திருமா அவர்கள், அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த மாதிரிதான் ஒரு வரிசை, அதிகார வரிசை வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. அது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது. அது வந்து அவரால் அவருடைய ஆட்களால் அது கட்டமைக்கப்படுகிறதா அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளால் கட்டமைக்கப்படுகிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பு தான். எழுச்சி தமிழருக்கு அடுத்த இடத்துல இங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சி தமிழர் தலைவரை தவிர வேறு யாராலும் இயக்க முடியாது, வழிநடத்த முடியாது. அந்த ஆற்றலும் அந்த தகுதியும் வந்து தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. வேற எந்த ஒரு தனிநபராலேயோ எந்த ஒரு நிறுவனத்தாலேயோ விடுதலை சிறுத்தைகளை ஆட்டி படைக்க முடியாது. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுக்கு இப்ப சமூக வலைத்தளங்கள்லயும் சரி பரவலாகவும் ஆதரவு அதிகமா இருக்குது. அதுதாங்க, கருத்து வந்து யாருடைய கருத்து? கருத்து வந்து எழுச்சி தமிழுடைய கருத்து தான், கட்சியோட கருத்து தான். அவர் பேசுற விதம், அதாவது கருத்துங்கிறது நீங்க சொல்றீங்க, அவர் பேசிய விதம் தான் நெருடலா இருக்கு. அவர் பேசிய விதம் தான் நெருடலா இருக்கு. அவர் பேசிய விதம் தான் நெருடலா இருக்கு. தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா களத்துல அவங்கதான் ஓடி ஓடி வேலையை பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்ப எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ஆதங்கம் இருக்குது கட்சிக்காரன்கிட்டயே. திமுக அரசாங்கம் வந்து நலத்திட்டங்களை முன்னிறுத்தி மக்களுக்கு செய்து கொண்டு அவங்க அப்படி போறது அது வேற. கூட்டணி வச்சனால விசிகாவுக்கு என்ன லாபம், விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கருத்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வர ஒரு சின்ன சின்ன உதவி கூட நடக்கலைன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஆதங்கத்திலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா தான் இது நம்ம எடுத்துக்கிறோம். நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, தொண்டர்களுடைய ஆதங்கம் அதுவாக இருந்தா கூட இந்த ஆதங்கத்தை முன்னிறுத்தி மட்டுமே ஒரு கூட்டணியை வந்து உருவாக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக தேச நலன் ஒண்ணு இருக்கு. அந்த தேச நலத்தில் இருந்துதான் ஒரு பெரிய கட்சி வந்து முடிவெடுக்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியா வந்து வளரும் போது, உருவெடுக்கும் போது தேச நலன் சார்ந்துதான் ஒரு முடிவெடுக்க முடியும். அப்ப வந்து இப்ப நாங்க வந்து கொள்கை, சமூக நீதி, கொள்கை கோட்பாடு அடிப்படையில தான் இங்க கூட்டணியை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஓரளவுக்கு எங்க கொள்கையோடு ஒத்து போகக்கூடிய கட்சியோடு தான் நாங்க இணக்கமா இருக்க முடியும். இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு லாபமா நட்டமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு லாபமா நட்டமா தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் தலைவர் எழுச்சி தமிழர் இப்படி ஒரு கூட்டணியை வந்து திமுகவோட அமைச்சிருக்காரு. ஒரு கொள்கை கூட்டணியே வந்து தலைவர் கலைஞரால் அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான். தனிப்பட்ட முறையில பார்த்தா அப்படி விசிகாவுக்கு எந்த விதமான லாபம் கிடையாது. அதை நாங்க வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதே சமயம் வந்து ராசா அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் போது திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்தை ஏற்க மாட்டார் அப்படின்னு நம்புறோம், அவர் மேல் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு.
இப்ப அதற்கு பிறகு பேட்டியிலையும் ஆதவ் அர்ஜுனா என் கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்ற பதில் அப்படிங்கிறது மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப நடவடிக்கை எடுக்க தயங்குகிறாரா திருமா அவர்கள்? இல்ல, எந்த ஒரு செயல் திட்டமா இருந்தாலும் தலைவர் அவர்கள் எதேச்சையான முறையில வந்து அறிவிக்கிறது கிடையாது. கட்சியில வந்து ஹை கமிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்நிலை குழு இருக்கு. அந்த உயர்நிலை குழுல வந்து கருத்து பரிமாற்றம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 35-36 பேர் இருக்கிறோம் அந்த கமிட்டியில, அந்த குழுவுல. நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி எங்ககிட்ட எல்லாருடைய கருத்தை கேட்டுதான் அவர் ஒரு முடிவு வந்து அறிவிப்பாரு. அந்த முடிவு தான் வந்து ஒட்டுமொத்த கட்சிக்கான முடிவா இருக்கும். அதை ஒட்டிதான் வந்து நாங்க கட்சியை வந்து அடுத்த கட்ட செயல் திட்டத்துக்கு நகர்த்துவோம். இப்ப ஆராசா அவர்கள் வந்து மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்லாம் சொல்றாரு. அது தேவையற்ற ஒரு வாதம் தான். எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன வந்து அவர் வந்து கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவருக்கு என்ன இருக்குது? இல்ல, அவர் அப்படி சொல்லவே இல்லையே, நீக்குங்கன்னு அவர் சொல்லவே இல்லையே. நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நடவடிக்கையில நீக்கிறதுதான் நடவடிக்கை. நடவடிக்கைனா என்ன? நடவடிக்கை எடுப்பார்னா வந்து அவர் கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனால் இது எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கட்சிக்குள் நடந்த ஒரு நிகழ்வு. ஆதவ் அர்ஜுன் வந்து எங்க கட்சியை சேர்ந்தவர். அவர் சொன்ன கருத்து இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியதா அல்லது பொருத்தமற்றதா, மாநாடு நடக்கின்ற வேளையில் அந்த மாநாட்டிற்கு வேறு எதவிதமான இடையூறுகள் ஏற்பட்டு விடுமா என்கின்ற ஒரு தயக்கம்லாம் எங்களுக்கு இருக்கு. அப்ப இது போன்ற சமயங்கள்ல அது வந்து கட்சி தான் முடிவெடுக்கும். ஆதவ் அர்ஜுன் சொன்ன கருத்து வந்து தவறு அப்படின்னா, அவருடைய பார்வையில், ஆராசாவுடைய பார்வையில் தவறுனா, அந்த கருத்து வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஆராசா சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் மீது நடவடிக்கை திருமாவளவன் எடுப்பாரு அப்படின்றது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆராசாவிற்கு எந்த விதமான அடிப்படை உரிமைகள் கிடையாது. இப்ப நாங்க வந்து திமுகல வந்து ஒருத்தர் விசிகாக்கு எதிராக கருத்து சொன்னா அவரை வந்து நடவடிக்கை நாங்க போய் அழுத்தம் கொடுக்க முடியாது. அப்படின்னு அது தேவையில்லை. ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அது அவங்க கட்சி பார்த்துக்கொண்டு போய், இப்ப எங்க தலைவர் பொறுத்தளவுக்கு ஆதவ் அர்ஜுன் இந்த கருத்து சொல்லியிருக்காரா, அதை வந்து நம்ம கூடி விவாதிப்போம். அதனால என்ன வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்னு விவாதிப்போம் அப்படின்ற இடத்துலதான் அவர் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு உடவியல விமான ஏர்போர்ட்ல அவரு பத்திரிகையாளரை சந்திச்சு பேசும்போது கூட அவருடைய கேள்விக்கு மிக தெளிவா சொல்லியிருக்காரு. எங்க கட்சியோட உயர்நிலை குழுவை கூட்டி பிறகு வந்து அது சம்பந்தமா நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆராசாவின் அவருடைய அந்த அழுத்தம் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையற்ற அழுத்தம். அதை நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா 2 ஆப்ஷன் தான் இருக்கு, 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்ப ஒண்ணு, நீங்க வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஒண்ணு கட்சிக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா கூட்டணியில பிரச்சனை வரும் இல்லையா? ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புறாங்க திமுக. அப்ப நீங்க எடுக்காத பட்சத்துல கூட்டணியில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வாய்ப்பு தானே உங்க முன்னாடி இருக்கு. ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்தால் கட்சிக்குள் எந்த விதமான சலசலப்பும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் திமுக கொடுக்கின்ற அழுத்தத்தால் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது நாங்க அப்படிதான் கையாளுவோம். நாங்க வந்து திமுக அழுத்தம் கொடுத்தாப்புல எங்க கட்சியில இருக்க ஒரு பொறுப்பாளரை வந்து கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு எதுவும் வந்து கொச்சையா எதுவும் பேசினாரா? இல்ல அருவருப்பா எதுவும் பேசினாரா? இல்ல கொச்சையாகவோ அருவருப்பா வந்து எதுவும் பேசல. நாங்க வைக்கிற காலங்காலமா எங்க தலைவர் வைக்கிற கோரிக்கையை அவர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அவர் முன்னிறுத்துற மாதிரி நிறுத்திட்டாரு. அதுதான் ஒண்ணு. அவர் சொன்ன அந்த சொல்லிய விதம் வந்து ஒரு முரண்பாடான விதம் தான். ஆனா கருத்து அப்படின்றது வந்து அது எங்களுக்கு எங்க கருத்து தான். அதுல மாற்று கருத்து. அதுக்காக வந்து இப்ப அவர் சொன்னாப்புல வந்து என்ன, நாங்க போய் திமுகல வந்து மல்லு கட்டிட்டா நிக்கிறோம், சண்டை போட்டா இருக்கிறோம், நல்லதோ கெட்டதோ நாங்க பார்த்துக்கிருவோம். எங்க தலைவர் முடிவு எடுப்பாரு. எங்க கட்சியின் உயர்நிலை குழு வந்து முடிவெடுக்கும். நல்லதோ கெட்டதோ எங்கள் கட்சியின் சார்பில நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். சரி, நன்றி. உங்களுடைய உணர்வுகளையும் பதிவு செய்து கொண்டோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு.
நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.